வணக்கம் நண்பர்களே. நடிகை மணிமாலா பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவங்களுடைய மனைவி. கதாநாயகியாக கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் நடித்தவங்க. ஒரு 19 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அன்புள்ள ரஜினிகாந்த், சிந்து பைரவி அப்படின்னு படங்கள் நடிச்சிருக்காங்க. 1960களில் தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட ஒரு நடிகை. பல முன்னணி கதாநாயகர்களோடு ஜோடியாகவும் அதே போல் சகோதரி, தோழி இந்த மாதிரி கேரக்டர்களையும் நடிச்சிருப்பாங்க. 1965 ஒரு படப்பிடிப்பில் மணிமாலா, வெண்ணிற ஆடைமூர்த்தி அவங்களுடைய சந்திப்பு நடந்தது. சாதாரண ஒரு சக நடிகையாக ஒரு அறிமுகம் மட்டுமே அப்போ இருந்தது. தொடர்ந்து இவங்களுடைய பழக்கம் பார்த்திங்கன்னா நட்பாக மாறியது. 2 பேருமே ஆங்கிலத்தில் மிக சிறந்த புலமை. நிறைய விஷயங்கள் தான் படித்ததை பற்றியும் தங்களோட எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் நடந்த ஒரு நட்சத்திர கிரிக்கெட் போட்டியில் தான் இவங்களுடைய பழக்கம் திருமணத்திலே முடிந்தது. மணிமாலா அவங்க பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. வல்லவனுக்கு வல்லவன், பெரிய இடத்து பெண், தெய்வத்தின் தெய்வம் அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. கட்டோடு குழலாட ஆட அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதே போல் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே அப்படின்னு சைக்கிளில் போயிட்டு எம்ஜிஆர் அவர்களோட பாடுவாங்க. அந்த பாடலும் ரொம்ப பெரிய ஹிட்டு. வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் பார்த்திங்கன்னா அசோகன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. மனம் என்னும் மேடை மீது அப்படின்னு ஒரு பாடல். இந்த படமெல்லாம் பாட்டுக்காகவே 100 நாள் ஓடிய திரைப்படங்கள். அப்போல்லாம் நல்ல நல்ல பாடல்களுக்காகவே படங்கள் பார்த்திங்கன்னா 100 நாட்களை கடந்து ஓடும். அந்த வகையில் மணிமாலா அவர்கள் நடித்த நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா 100 நாட்களை தாண்டி ஓடியிருக்கு. முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர், குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர். வெண்ணிற ஆடைமூர்த்தி, மணிமாலா அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு இவங்க நடிக்கிறத விட்டுட்டாங்க. தன்னோட குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு அதுலேயே இவங்களோட முழு கவனமும் இருந்தது. அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துக்காக ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க அதுக்கு பிறகு ஒரு ரவுண்டு வந்தாங்க. அன்புள்ள ரஜினிகாந்தில் ஒரு கிறிஸ்துவ மதராக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பாட்டு இருக்கும், லதா ரஜினிகாந்த் அவங்க பாடிய கடவுள் உள்ளமே கருணை இல்லமேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாட்டில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கருணையே வடிவான அந்த முகத்துக்கு தகுந்த பாடல் அந்த பாடலா அல்லது அந்த பாடலுக்கு தகுந்த முகமா அப்படின்னு ஒரு டவுட்டே நமக்கு வரும். அந்த அளவுக்கு ஒன்றி போன ஒரு காட்சி அமைப்பாக இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கு பிறகு சிந்து பைரவி படத்தில் நடிச்சிருப்பாங்க. வக்கீல் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில படங்களில் வந்தவங்க திரும்பவும் அப்படியே தன்னோட குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. தமிழ் திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்த பொழுது இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்தப்பவும் ஒரு ரவுண்டு வந்தாங்க. தமிழ் திரையுலகம் சரியான முறையில் இவங்களை பயன்படுத்திக்கல. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நிறைய நல்ல நல்ல கேரக்டர்கள் நல்லா நடித்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சமீபத்தில் தன்னோட 80வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்காரு வெண்ணிற ஆடைமூர்த்தி, மணிமாலா தம்பதிகள். இவங்களுக்கு மனோ அப்படின்னு ஒரு மகன் இருக்காங்க. பேர குழந்தைகளோட அன்பான குடும்பமாக இப்போவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. வெண்ணிற ஆடைமூர்த்தி ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு BL பட்டதாரி, தொழில்முறை வழக்கறிஞராக இருக்கார். அதே போல் ஜோதிடம் பார்க்கறதுலேயும் வல்லவர். பல திரைப்படங்களுக்கு திரைக்கதையும் எழுதியிருக்காரு. நட்சத்திர தம்பதிகளாக எல்லா திரை நடிகர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க வெண்ணிற ஆடைமூர்த்தி, மணிமாலா தம்பதிகள். இவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லலாமா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.